இன்னும் ஜன்மம் கொண்டா ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட்மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகிறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட்மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணியில் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து குரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட்மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாகவே க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் அப் டு எண்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் சப்போஸ் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டேரெக்டாக நீங்களும் இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணி ப்ரீசெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை வந்து ஃபஸ்ட்டு அலைட்மோஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கொயர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் எனேபிள் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இதில் ஃபுல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே எடிட் பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு நான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன், லிரிக்கலாக ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லிரிக்கில் இருக்கிற ஃபாண்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஃபாண்ட்டு தான், நார்மல் ஃபாண்ட்டு தான் வரும். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் மேலே ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, வியூ ஆல் ஃபாண்ட்ஸை. இப்போ மேலே 3 லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சுருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபாண்ட் இருக்கும், அடுத்த டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டை போய்ட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் வந்து இருக்கும், அதை அடுத்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஃபாண்ட்டையுமே.
இம்போர்ட் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்த பக்கம் எல்லா பக்கமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அதாவது ஃபாண்ட் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பவுமே சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மேலே சைஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைட் கார்னர் இருக்கும், எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கவே இதில் வந்து 48 பிடின்னு இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கவே போதும். அதை கம்மி பண்ணுங்க இல்லை அதிகம் பண்ணி பாருங்கள், ஃபாண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரலும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வீடியோவோட கடைசி வரலும் லிரிக் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த எல்லா லிரிக்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்களாவே. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா இதில் வந்து நான் சில பிஎன்ஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அதான் வந்து எப்படி இந்த இமேஜில் வந்து ரீப்ளேஸ் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது நார்மல் இமேஜ்லேருந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் வரும், ரைட் சைடு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது நீங்கள் வச்சிருக்க இமேஜ் எல்லாம் ஷோ ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி, அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண பிஎன்ஜி வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்து அடுத்த நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் இருக்கிற எல்லா பிஎன்ஜியும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிங்கிள் கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது இமேஜ்லேருந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு. இப்போ நீங்கள் கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கடைசி வரலும் நீங்கள் பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணி நீங்கள் கடைசி வரலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லா எடிட்டுமே முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். நீங்களே பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நீங்களே எடிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு சைடில் சின்ன ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.